सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 21/6/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். விஸ்வ மகாராஜன் ஆகக்கூடியவர்களின் விஸ்வ கல்யாணக்காரி நன்மை செய்யும் நிலை. பாப்தாதா கூறுகிறார், உங்களை நீங்களே ஒரு நொடியில் உடலிலிருந்து விலகிய உடலற்ற ஆத்மா என்று புரிந்து ஆத்ம அபிமானி மற்றும் உடல் உணர்வற்ற நிலையில் நிலைத்திருக்க செய்ய முடியுமா? அதாவது ஒரு நொடியில் கர்ம இந்திரியங்களின் ஆதாரம் எடுத்து காரியம் செய்தீர்கள் மற்றும் பின்பு ஒரு நொடியில் கர்ம இந்திரியங்களிலிருந்து விலகி இருப்பது, இந்த மாதிரியான பயிற்சியை முடித்து விட்டீர்களா? ஏதாவது காரியம் செய்து அந்த காரியத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளவில்லையே. காரியம் செய்து கொண்டே அந்த காரியத்தின் பந்தனத்திலிருந்து விலகியவராக ஆக முடியுமா? அல்லது இதுவரையிலும் கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்யும் காரியத்தின் வசமாகி விடுகிறீர்களா? ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களையும் எப்படி இயக்க விரும்புகிறீர்களோ அந்த மாதிரி செய்ய முடியுமா? அல்லது நீங்கள் ஒன்றை விரும்ப கர்ம இந்திரியங்கள் இன்னொன்றை செய்து விடுகிறதா? படைப்பவராகி படைப்பை நடத்துவிக்கிறீர்களா? எப்படி வேறு எந்த ஜட பொருளையும் சைத்தன்ய மனித ஆத்மா எப்படி விரும்புகிறாரோ அப்படி ரூபம் கொடுக்க முடியும். மேலும் எப்படி விரும்புகிறாரோ அப்படி காரியத்தில் ஈடுபடுத்த முடியும். எங்கு விரும்புகிறாரோ அங்கு வைக்க முடியும். ஜடப்பொருள் சைத்தன்யத்தின் வசத்தில் இருக்கிறது. சைத்தன்ய ஆத்மா எப்படி நடத்துவிக்க விரும்புகிறதோ அப்படி நடத்துவிக்க முடியும். எப்படி ஜடப்பொருளை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் மாற்றம் செய்ய முடியுமோ அதேபோல் கர்ம இந்திரியங்களை விகாரங்களிலிருந்து விகாரமற்றதாக மற்றும் விகாரங்களின் வசமாகி அக்னியில் எரிந்து கொண்டிருக்கும் கர்ம இந்திரியங்களை சீத்தளத்தில் கொண்டு வர முடியாதா? சைத்தன்ய ஆத்மாவில் இந்த மாற்றும் சக்தி வரவில்லையா? எந்த ஒரு கர்ம இந்திரியங்களின் சஞ்சலத்தை சகித்து கொள்வதாகவும் சரளத்தன்மை உள்ளதாகவும் ஆக்க முடியாதா? அந்த அளவு சக்தியை தன்னுள் அனுபவம் செய்கிறீர்களா? சக்திசாலியான ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா? யார் பாக்கியசாலி ஆத்மாக்களோ அவர்கள் சக்திசாலியாகவும் ஆகியிருக்கிறார்களா? அல்லது பிரம்மா குமார் குமாரி ஆனதின் பாக்கியத்தின் காரணமாக மட்டும் பாக்கியசாலி ஆகியிருக்கிறார்களா? பாக்கியசாலியாக மட்டும் ஆனதினால் மாயாவை வென்றவராக ஆக முடியாது. பாக்கியசாலியின் கூடவே சக்திசாலியாகவும் ஆக வேண்டும். இரண்டு அனுபவமும் ஏற்படுகிறதா? எப்படி பாக்கியசாலி நிலையின் போதையோ அழியாதது இல்லையா? இதை யாரும் அழிக்க முடியாது. அப்படி சக்திசாலியானின் வரதானத்தை வரம் கொடுக்கும் வள்ளலிடமிருந்து பெற்றாகிவிட்டதா? அல்லது இனிதான் பெற வேண்டுமா? என்ன நினைக்கிறீர்கள்? பிரம்மா குமார் குமாரிகளாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். அதுவோ அழியாத முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சக்திசாலியின் வரதானத்தை பெற்றுவிட்டீர்களா? அல்லது இனிதான் பெற வேண்டுமா?
எப்பொழுது சக்திசாலியாக ஆகிவிட்டீர்களோ அப்போது உங்களை மாயாவின் சக்தி தாக்குதல் செய்ய முடியுமா? இது படைப்பவரின் சக்தி மற்றும் அது படைப்பின் சக்தி. அப்படி பலகீனமானவர் மாவீரன் மேல் தாக்குதல் செய்வதற்கான தைரியம் வைக்க முடியுமா என்ன? வைத்திருந்தாலும் கூட அதனுடைய விளைவுகளாக என்ன இருக்கும்? வெற்றி அடைபவராக யார் ஆவார்கள்? மாவீரன் தான் இல்லையா? அப்படி படைப்பவரின் சக்தி மகான் ஆகும். மாவீரன் என்றால் படைப்பவரின் சக்தி மகானாக இருக்கிறது. பின்பு மாயாவின் தாக்குதல் எப்படி ஏற்பட முடியும்? மற்றும் மாயாவிடம் தோல்வி எப்படி ஏற்பட முடியும்? எப்பொழுது தன்னை சக்திசாலியானவர் என்று நினைப்பதில்லையோ அல்லது எப்பொழுது சக்திசாலி நிலையில் நினைவில் நிலைத்திருக்கவில்லையோ அப்பொழுது தோல்வி ஏற்படுகிறது. எங்கு நினைவு இருக்கிறதோ அங்கு நினைவை மறப்பது அசம்பவம் ஆகும். எப்படி பகல் நேரத்தில் இரவு ஆவது அசம்பவம், அந்த மாதிரி தன்னை ஆக்கியிருக்கிறீர்களா? அல்லது இன்னும் சம்பவமாகத்தான் இருக்கிறதா? ஒருபொழுதும் மாயாவின் எந்த தாக்குதலும் இருக்காது என்று அந்த மாதிரி அழியாத நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டீர்களா? மாயா எப்பொழுது தோல்வியடைய செய்யுமோ என்பது எண்ணத்தில் கூட ஒருபொழுதும் வரவேண்டாம். அந்த மாதிரி ஆகிவிட்டீர்களா? அல்லது இப்பொழுது மாயா வருகிறது என்றால் யுத்தம் செய்து வெற்றியடைவீர்களா? இப்பொழுது இதையும் முடிவு கட்ட வேண்டும். இப்பொழுது இன்னும் மிக குறைந்த நேரம்தான் இருக்கிறது என்று உலகினருக்கு செய்தி கொடுக்கிறீர்கள் என்றால் இந்த கொஞ்ச காலத்தில் யுத்தம் செய்யும் நிலை மற்றும் யுத்தம் செய்யக்கூடிய சந்திர வம்சத்தின் நிலையை முடிவு கட்டி சூரிய வம்ச நிலையை உருவாக்க முடியாதா? சூரிய வம்ச நிலை என்றால் ஞான சூரியனின் நிலை. சூரியனின் காரியமாக என்ன இருக்கிறது? சூரியனோ அனைத்தையும் பஸ்மம் செய்துவிடுகிறது. சூரிய வம்ச நிலை என்றால் அனைத்து விகாரங்களையும் பஸ்பம் செய்து எப்பொழுதும் வெற்றியடைவதின் நிலை. அப்படியானால் இப்பொழுது உங்களுடைய என்ன நிலை இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? சூரிய வம்சியாகவா அல்லது சந்திரவம்சியா? ஒருவேளை யுத்தம் செய்வதில் நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்றால் சந்திரவம்சி நிலை என்று கூறுவோம். இதுவரை உங்களுக்காகவே நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தந்தையின் உதவியாளராகி நடைமுறையில் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரியாகி உலக நன்மைக்காக முழு நேரமும் எப்பொழுது கொடுப்பீர்கள்? கடைசி நிலை எதுவாக இருக்கிறது? விஸ்வ கல்யாணக்காரியினுடையது தான் இல்லையா? இப்பொழுது இரவு பகல் எண்ணம் வினாடி அனைத்தும் உலக காரியத்தில் மற்றும் சேவையில் செல்லட்டும் என்று முயற்சி செய்யுங்கள். எப்படி லௌகீக முறையில் கூட லௌகீக படைப்பின் படைப்பவர் ஆகிறார் என்றால் படைப்பவர் ஆனதினால் தனக்காக நேரம் கொடுப்பதற்கு பதிலாக படைப்பிற்காக தான் நேரத்தை செலவழிக்கிறார். இதனுடைய அனுபவிகளாகவோ நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை மிக நோயுள்ள, மிக துக்கமான, மிக அமைதியில்லாத படைப்பு இருக்கிறது என்றால் படைப்பவராகிய தாய் தந்தையின் முழு கவனமும் அதற்காக தான் இருக்கிறது இல்லையா? தன்னைத்தானே மறந்தவர்கள் மாதிரி ஆகியிருக்கிறீர்கள். அதுவோ எல்லைக்குட்பட்ட படைப்பு. ஆனால் நீங்களோ எல்லைக்கப்பாற்பட்ட உலகின் மாஸ்டர் படைப்பவர்கள் இல்லையா? முதலில் உங்களுக்காக நேரம் கொடுத்தீர்கள். ஆனால் இப்பொழுதைய நிலை
மாஸ்டர் படைப்பவரினுடையது. ஒருவர் இருவரின் விஷயம் மட்டுமில்லை. முழு உலகின் ஆத்மாக்கள் துக்கமாக, அமைதியின்றி, நோயற்றவராக, வேதனையில் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். எல்லைக்கப்பாற்பட்ட படைப்பு என்றால் முழு உலகின் நன்மை செய்பவராகி, நிரந்தரமாக சுகமானவராக மற்றும் அமைதியானவராக ஆக்க வேண்டும் என்றால் எல்லைக்கப்பாற்பட்ட படைப்பின் கவனம் இருக்க வேண்டும். இதுவரையிலும் தனக்காக வெகு காலம் சென்று கொண்டிருக்கிறது. யுத்தம் செய்வதிலேயே நேரம் செல்கிறதா அல்லது உலக நன்மை காரியத்தில் நேரத்தை ஈடுபடுத்துகிறீர்களா? இன்னும் கொஞ்சம் காலம் என்ன இருக்கிறதோ அது உலக நன்மை காரியத்திற்காகத்தான் இருக்கிறது என்று அப்படியே இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். பக்தி மார்க்கத்தில் யார் பெரிய கொடை மற்றும் நன்மை செய்யும் உள்ளுணர்வுள்ள சேவாதாரிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த ஒரு தானத்தையும் தனக்காக செய்வதில்லை, அனைத்து ஆத்மாக்களுக்காகத்தான் நினைப்பார்கள். அப்படி இந்த பழக்க வழக்கம் உயர்ந்த மற்றும் நன்மை செய்யும் ஆத்மாக்கள் உங்களிடமிருந்து தொடங்கி இருக்கிறது. பின்பு அது பக்தியில் பழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அவசியம் நடைமுறையில் நடந்திருக்கிறது. அதனால்தான் நினைவு சின்ன ரூபத்தில் பழக்கம் இருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள். மற்றவர்களுக்காக சேவாதாரி ஆவதினால் மற்றும் மற்றவர்களுக்காக நேரம் மற்றும் எண்ணத்தை ஈடுபடுத்துவதினால், சேவை செய்பவராக ஆவதினால் எப்பொழுதும் வெற்றி அடைபவராகத்தான் தானாகவே ஆகிவிடுவார்கள். ஏனென்றால் அநேக ஆத்மாக்களை சுகம் மற்றும் அமைதியானவர்களாக ஆக்குவதன் பலனாக பிரத்யக்ஷ பலன் ரூபத்தில் தானாகவே பிராப்தி ஆகிவிடுகிறது. எப்பொழுது சேவை செய்வீர்களோ இந்த கணக்கும் சேமிப்பாகிறது மற்றும் சேவையின் பிரத்யக்ஷ பலனின் பிராப்தி தானாகவே பிராப்தி ஆகிவிடுகிறது. அப்படியானால் ஏன் நிரந்தர சேவாதாரியாக ஆகக்கூடாது? அதனால் தன்னுடைய முன்னேற்றம் தானாகவே ஏற்பட்டுவிடும். செய்யத்தான் வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுப்பது என்றால் தன்னில் நிரப்புவது. அப்படி தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தனியாக நேரம் ஏன் செலவழிக்கிறீர்கள்? உலக நன்மைக்காகத்தான் இல்லையா? எனவே எந்த காரணத்திற்காக ஜென்மமே இருக்கிறதோ அந்த காரியத்தை ஏன் செய்வதில்லை? எப்படி பாருங்கள், எந்த குலத்தில் ஜென்மம் எடுக்கிறார்களோ அந்த குலத்தின் சம்ஸ்காரம் ஜென்மம் எடுத்தவுடனேயே தானாகவே வந்துவிடுகிறது. ஸ்தூல காரியம் செய்யக்கூடிய கூலி வேலை செய்பவர்களின் வீட்டில் குழந்தை பிறக்கிறது என்றால் குழந்தை பருவத்திலிருந்தே தாய் தந்தையரை பார்த்து அந்த காரியத்தின் சம்ஸ்காரம் இயல்பாகவே அவரில் வெளிப்பட்டு விடுகிறது. அப்படி எப்பொழுது ஜென்மமே பிரம்மா குமார் குமாரிகளினுடையது என்றால் அது எது தந்தையின் காரியமோ அது இயல்பாகவே குழந்தைகளின் சம்ஸ்காரமாக இருக்க வேண்டும். எப்படி தந்தையை பிரத்யக்ஷ ரூபத்தில் பார்த்திருக்கிறீர்கள். இரவில் தூக்கத்தின் நேரத்தையும் மற்றும் தன்னுடைய உடல் ஓய்வின் நேரத்தையும் அதிகமாக எதற்காக கொடுத்தார்? உலக நன்மை காரியத்தில் அனைத்து ஆத்மாக்களின் நன்மைக்காகத்தான் தானே அன்றி அனைத்து ஆத்மாக்களுக்கு நன்மைக்காகத்தானே அன்றி தனக்காக அல்ல. வாய்மொழி மூலமாக எப்பொழுதும் உலக நன்மைக்கான எண்ணம்தான் செய்தார். இதைத்தான் உலகிற்கு நன்மை செய்பவர் என்று கூறப்படுகிறது. அப்படி இந்த மனதின் தடைகளோடு யுத்தம் செய்வதிலேயே நேரம் கொடுப்பது, இதுவோ
தனக்காக வீணாக நேரம் கொடுப்பதாக ஆனது இல்லையா? இதன் அவசியம் இல்லை, வீணானது என்றுதான் சொல்வோம். தந்தை அவசியமான நேரத்தையும் நன்மைக்காகத்தான் கொடுத்திருந்தார். மற்றும் குழந்தைகள் தனக்காக நேரத்தை வீணாக செலவழித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் ஃபாலோ ஃபாதர் ஆனதா? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் இல்லையா? அப்படியானால் அதிகதிலும் அதிகமாக என்ன எப்பொழுதுமே நேரம் மற்றும் எண்ணத்தை உலக நன்மைக்காக ஈடுபடுத்துகிறேனா என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் உலக நன்மைக்காக நேரம் மற்றும் எண்ணத்தை ஈடுபடுத்துபவர் என்னவாக ஆவார்? விஸ்வ மகாராஜன் ஒருவேளை தனக்காகவே நேரத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் விஸ்வ மகாராஜனாக எப்படி ஆவார்? எனவே விஸ்வ மகாராஜன் ஆவதற்காக விஸ்வ கல்யாணக்காரி உலகிற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள். எப்பொழுது இந்த அளவிற்கு பிஸியாகி விடுகிறீர்கள் என்றால் வீணான நேரம் எண்ணம் வருமா என்ன? வீணானவை தானாகவே முடிந்துவிடும். மேலும் எப்பொழுதும் சக்தி நிறைந்த எண்ணம் ஓடும். எப்பொழுதும் உலக சேவையில் நேரம் கொடுப்பார். இந்த நிலைக்கு எதிராக சிறு சிறு விஷயங்களில் நேரம் கொடுப்பது மற்றும் புத்தியின் சக்தியை வீணாக இழப்பது, இது குழந்தைத்தனமாக விளையாட்டாக தெரியவில்லையா என்ன? லௌகீக முறையில் கூட படைப்பவர் எல்லைக்குட்பட்ட பிரம்மா ஆகிறார், விஷ்ணுவாகவும் ஆகிறார். ஆனால் சங்கர் ஆவதில்லை. அதேபோல் எல்லைக்குட்பட்ட நிலையில் இருப்பவர்களும் வீணான எண்ணங்களை படைப்பவர்களாக ஆகிறார்கள். பாலனை செய்பவராகவும் ஆகிறார், ஆனால் அழிப்பவராக ஆவதில்லை. ஏனென்றால் எல்லைக்குட்பட்ட நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் தனது உள்மனதில் இருக்கும் விஷயத்தையோ விடுங்கள். ஆனால் உலகிலிருந்து வீணான தீய எண்ணம், பாவம் மற்றும் விகாரத்தை அழிப்பவராக ஆக முடியும். கடைசி நிலை அழிப்பவராக ஆவது. எப்பொழுது நன்மை செய்பவராக ஆவீர்களோ அப்பொழுது அழிப்பவராக ஆவீர்கள். அந்த மாதிரி நிலை இருக்கிறது இல்லையா? எல்லைக்குட்பட்டதை இப்பொழுது விட்டு விட்டீர்கள் இல்லையா? நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் உலக நன்மை செய்பவரின் நினைவு மற்றும் சேவையில் நிலைத்திருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம். ஓம் சாந்தி. வரதானம். மகான் மற்றும் மெஹ்மான் விருந்தினர் இந்த இரண்டு நினைவுகள் மூலமாக அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகக்கூடிய அப்பாற்பட்டு விலகி இருக்கும் மற்றும் சாட்சியாக இருப்பவர் ஆகுக. விலகிய மற்றும் சாட்சி நிலையை உருவாக்குவதற்காக இரண்டு விஷயங்கள் கவனத்தில் இருக்கட்டும். ஒன்று, நான் ஆத்மா மகான் ஆத்மா ஆவேன். இரண்டாவது, நான் ஆத்மா இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் மற்றும் இந்த பழைய உடலில் விருந்தினராக இருக்கிறேன். இந்த நினைவில் இருப்பதினால் தானாக மற்றும் சுலபமாகவே அனைத்து பலகீனங்கள் மற்றும் பற்றுதல்களின் கவர்ச்சி முடிவடைந்துவிடும். விருந்தினர் என்று புரிந்து கொள்வதனால் சம்ஸ்காரங்களின் வசமாகி சாதாரண காரியம் மற்றும் எண்ணம் என்ன இருக்கிறதோ அது மாறிவிடும். மகான் மற்றும் விருந்தினர் என்று புரிந்து நடப்பதினால்
மகிமைக்கு தகுதியானவராகவும் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: அனைவரின் சுப பாவனை மற்றும் சகயோகத்தின் துளியினால் பெரிய காரியம் கூட சுலபமாகிவிடும். ஓம் शांति। बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।